அடுத்து செம்மணி மனித புதைகுழி அகழ் நடவடிக்கை இன்று மீண்டும் ஆரம்பமாகிறது என்பதும் இன்றைய பத்திரிகையினுடைய செய்திகளாக இருப்பதை காணலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் செம்மணி புதைகுழி அகழ்வு மீண்டும் இன்று ஆரம்பம் என்பதாக தலைப்பிடப்படுகின்றது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. அரியாலை சித்துபாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்ற செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் 2ஆம் கட்டத்தில் 40 நாட்கள் பணி நடைபெறும் என தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அகழ்வில் ஈடுபட்டுள்ளவர்கள் உடல்நல கருத்தில் கொண்டு ஜூலை 10ஆம் தேதி தற்காலிகமாக அகழ் நடவடிக்கை நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் அங்கு அகழ்வு பணிகள் இடம்பெறப் போகுது. ஏற்கனவே 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது 67 எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இப்போது இன்று முதல் மீண்டும் அந்த அகழ்வு பணி தொடரவிருப்பதாக அந்த செய்திகள் இருப்பதை காணலாம். எனவே இந்த அகழ்வு பணிகள் தொடர்பாக உதய கம்மன் பிள்ளை ஒரு தகவலை முன்வைக்கிறார். தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது, செம்மணி மனித புதைகுழி அகழ்வு இன வன்முறைக்கு வழிவகுக்கும். உதய கம்மன் பிள்ளை எச்சரிக்கை என்பதாக செய்தி இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணி மேற்கொள்வது தேவையற்ற விடயம் எனவும் அவ்வாறு அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது மீண்டும் இன வன்முறைக்கு வழிவகுக்கும் என்றும் பிபித்துரு ஹெல உரிமைய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிள்ளை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு வழக்கு கடந்த இடம்பெற்ற போது இந்த விடயங்கள் தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அவ்வாறு இருக்க இப்போது பிபித்துறை ஹெல உரிமை கட்சியினுடைய தலைவர் உதய கம்மன் பிள்ளை கூறுகின்றார், இந்த யுத்தம் நடந்த மண்ணின் எங்கு தோண்டினாலும் மனித புதைகுழி இருக்கத்தான் செய்யும். யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் பலர் மண்ணுக்குள் தான் புதைக்கப்பட்டார்கள். அந்த புதைகுழிகள் யுத்தத்தின் பின்னர் வெளிக்கிளம்பும் போது பலரும் வெவ்வேறு விதமாக கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். இதேவேளை செம்மணியில் தற்போது பெருமளவு நிதியை வீண்முறையம் செய்து அரசு அகழ்வு பணியை மேற்கொள்கிறது. அது தேவையற்ற விடயமே. இந்நிலையில் செம்மணி மனித புதைகுழியை தோண்டுவது மீண்டும் இன வன்முறைக்கு வழிவகுக்கும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அங்கு உயிரிழந்தவர்கள் யுத்த குண்டுகள் பற்றி யுத்தத்தினால் உயிர்ந்தளவாக இருந்தால் அதனை தோண்டி எடுக்கும் போது எப்படி இன வன்முறை ஏற்படும் என்பதை முன்னாள் அமைச்சர் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற அவர்கள் விளக்கப்படுத்த வேண்டும். எனவே காணாமல் போனோர் தங்களுடைய குடும்ப உறவினர்கள் காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதே போல தங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. பலர் கடத்தப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டார் என்று பல விடயங்கள் இருக்கிறது. அவ்வாறான கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் நிலையில் அந்த மக்களின் போராட்ட ஒருபுறம் இருக்க, ஒருபுறம் மனித புதைகுழிகள் தோண்டி எடுக்கப்பட அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கலாம், இது குற்றமாக இருக்கலாம். எனவே இந்த ஆய்வை மேற்கொண்ட அந்த பேராசிரியர் தொல்பொருள் பேராசிரியர் சோமதேவ் அவர்கள் சொல்கின்ற போது இந்த புதைகுழிகள் எல்லாம் பார்க்கின்ற போது இது காரியங்கள் நிறைவடைந்து புதைக்கப்பட்ட உடல்களாக தெரியவில்லை. இவை இங்கு ஏதோ ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருப்பதற்கான சான்றுகள் காணப்படுகிறது என்பதாக நீதிமன்றத்துக்கு அவர் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். அவ்வாறு இருக்க இதனை ஒரு தேவையற்ற விடயமாக எவ்வாறு கருத முடியும் என்ற விடயமும் கேள்வியும் இங்கே எழுவதை நாங்கள் உதய கம்மன் பிள்ளை பாராளுமன்ற அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. மற்றும் ஒரு தகவலும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில், சம்பூரிலும் மனித புதைகுழியா, மிதிவெடி அகற்ற தோண்டி பகுதியில் மனித எச்சங்கள் புதன்கிழமை அகழ்வதற்கு நீதவான் உத்தரவு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. மூதூர் சம்பூர் கடற்கரை ஓரமாக மிதிவெடி அகழ்வு பணியின் போது மனித மண்டையோடும் எலும்பு எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பணியை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை இடைநிறுத்துமாறு இந்த பகுதியை எதிர்வரும் புதன்கிழமை அகழ்வதற்கும் நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சம்பூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக இந்த மிதிவெடி அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தான் இந்த சடலங்கள் எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அங்கு அகழ்வை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் இப்போது 23ஆம் தேதி அதனை அங்கு இடைநிறுத்துமாறும் உத்தரவிட்ட அதேவேளை 23ஆம் தேதி அங்கு அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக இருப்பதை காணலாம். இதேபோல் நேற்று தினம் தமிழ் பரப்பில் இருக்கின்ற தமிழ் தேசிய இருக்கின்ற கட்சிகள் இணைந்து ஒரு விசேடமான கலந்துரையாடலை மேற்கொண்டார்கள். அதன் போது கஜேந்திரகுமார் பொன்னமலனுடைய அழைப்பின் பேரில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. அங்கு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்பும், தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கான சர்வதேச பொறுப்புக்கூறலை முற்றாக முடக்க அரசு யுக்தி, பொது நிலைப்பாட்டுக்கு தமிழ் மக்கள் வர அழைப்பும், ஐநாவுக்கு புதிய கடிதம் அனுப்பவும் தீர்மானம் என்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னமலன் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிடுகிறது. அதேபோல இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு, தமிழின படுகொலைக்கு சர்வதேச பொறிமுறை தேவை, ஐநாவுக்கு மீண்டும் கடிதம் அனுப்ப அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், மத தலைவர்கள், பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூட்டிணைந்து ஏகமனதாக தீர்மானம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி வழங்கும் முகமாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட சர்வதேச பொறுப்பு கூறலை வலியுறுத்தி மீண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் ஒன்றை அனுப்புவதற்கு
தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், மதத் தலைவர்கள், பாதிக்கப்பட்ட தரப்பினரான வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவாணில் சங்கத்தின் ஆகியோர் ஏகமனதாக தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கத்தால் தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்ட மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் இனவழிப்பு குற்றங்கள் போன்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த தொடர்பிலான பொறுப்பு குரல் விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட உறவினர்களின் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற சந்திப்பொன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நேற்று காலை 10:30 மணிக்கு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினர், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள், யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினர் உள்ளிட்ட பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். சந்திப்பின் போது எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் இலங்கை தொடர்பில் புதிய பிரேரணை ஒன்று கொண்டுவரப்படவிருக்கும் நிலையில் அங்கு முன்னதாக தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு பொறுப்பு குரலை வலியுறுத்தும் முகமாக அனுப்பி வைக்கப்பட வேண்டிய அறிக்கையில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக உரையாடப்பட்டது. இந்த சந்திப்பு சம்பந்தமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரும் பாராளுமன்ற கஜன பொன்னமல அவர்கள் பல விடயங்களை நேற்று தினம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அதில் அவர் தெரிவித்த இன்னும் ஒரு தகவல் இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. ஒற்றையாட்சி யாப்பு நிறைவேறும் ஆபத்து, தமிழரசு கட்சிக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன் என்கிறார் கஜேந்திரகுமார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. எனது அரசியல் அறிவுக்கு எட்டிய வகையில் பாராளுமன்றத்தில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட போகிறது. தமிழ் கட்சிகளின் இரு பாராளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கினால் போதும். ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டதாக சர்வதேச சமூகத்தின் முன் இலங்கை அரசு பிரசாரத்தை மேற்கொள்ளும். இதனை நான் ஒருவராக பாராளுமன்றத்தில் செய்துவிட முடியாது. ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட பின்னர் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் ஓரணியில் நின்றோ அல்லது எதிரணியில் நின்றோ பேசி பயன் கிடைக்கப் போவதில்லையாகவே தமிழரசு கட்சிக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன் என்று அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜன பொன்னமல அவர்கள் நேற்று தினம் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களை சந்தித்த போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம் தகவல் தரப்பினர் சென்றார்கள். ஆனால் தமிழ் தரப்பில் தமிழ் தேசிய கூட்டணி அல்லது தமிழரசு கட்சி அந்த சந்திப்புக்கு செல்லவில்லை. அதன் காரணமாக இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி அவர் இந்த கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் பார்க்கலாம்.